ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பாக்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்ட்டு வரும்போது எப்படி எல்லாம் இருக்கு, ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம காலங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிகழ்காலம் அப்படிங்கும் போது ப்ரெசென்ட்ல ஃபார்மேஷன், அதே நம்ம பாஸ்ட்ல வரும்போது இறந்த காலம், ஃபியூச்சர்ல வரும்போது எதிர்காலம். ஸோ ஒவ்வொரு காலங்களுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்த நமக்கு பெர்ஸ்பெக்டிவா கரெக்டா கொடுக்குது. நம்ம கிட்ட எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டென்ஸ் சார்ட்டே இருக்கு. ஒவ்வொரு சார்ட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன்ஸோட நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையிலையும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட என்னவும் இருக்கு, அஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸையுமே சேர்த்து கொண்டு வரக்கூடியதுதான். ஸோ ஒரு விஷயத்த பாசிட்டிவ்ல எப்படி பேசலாம், நெகட்டிவ்ல எப்படி பேசலாம், இல்ல கேள்விகளா இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேட்டிவ் ரூலோட டென்சஸோட இருக்குது. ஃபைன், டென்ஸ் அண்ட் ரூல் இருந்தா போதுமா மேம், ஸோ நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாமா, எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா பண்ணலாம். ஆனா யாரு எதுக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலையை செய்யணுங்கிறத நடுவில் இருக்க ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஸோ அவங்க தான் என்ன பண்றாங்க, வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா. V1 V2 V3 V1 + ing, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ கிவிங் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு போத் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், நீங்க என்ன வேலையை செய்யறீங்க இல்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது அவங்க தான். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல் என்ன, டென்ஸ் என்ன, சென்டென்சஸ் என்ன, வெர்ப் ஃபார்ம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரூல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுல பாசிட்டிவ் ஃபார்ம், then verb V1 V2 V3 V1 + ing. so V1 வரும்போது present, V2 வந்து past, V3 வந்து past participle. so V1ல cry அப்படிங்கிற ஒரு verb எடுக்கிறேன். cry அப்படின்னா என்னது, அழுகை இல்லையா. இதே வந்து pastல and past participle அப்படின்னு எடுக்கணும்னா cried, CRIED. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் y எடுக்கும் போது IED கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ cry, cried and V1 + ing வரும்போது crying, cried crying அப்படிங்கிறது. ஸோ verb form ரெடி ஆயிடுச்சு. then subject IV, you, he, she, they, it. ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம கிட்ட இருக்கிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர். ஸோ கூட யார் வரணும், ஆக்ஷன் இல்லையா. ஸோ ஆக்ஷன் வந்து V1 + ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ரூல் நமக்கு. ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இதுல யார் யாரோட மேட்ச் ஆகுறாங்க, I stands of am, you are, we are, they are, he is, she is, it is. ஸோ இது ஃபார்ம் ஆஃப் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம், இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸை எடுக்கலாம், இல்லை நம்ம யாராவது பர்சனாலிட்டியை மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ க்ரையிங் அப்படிங்கிறதுனால நான் பேபி இஸ் க்ரையிங் அப்படின்னு எழுதுறேன். ஸோ இங்கேயுமே ஆஸ்க் லைக் he, she, it இவங்க வந்தா தானே இஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ லைக் த பேபி அப்படிங்கிற இடத்துல எப்படி யூஸ் பண்றீங்க, இந்த பேபி இஸ் நான் வந்து அதாவது பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கறத நான் இண்டிகேட் பண்ணல, ஒரு காமன் ஜெண்டரா பேபின்னு சொல்லியிருக்கேன். ஸோ குழந்தை ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு குழந்தை தான். ஸோ விச் இஸ் ஆன் சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர்னால விச் இஸ் ஃபார் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இதே ப்ளூரலா இருந்தா ஆர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ
குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை தான் சொல்றோம் இல்லையா, நான் முதலே சொன்னேன், விச் இஸ் தான் சிங்குலர் ஃபார்ம். ஏன்னா அதனால இஸ் யூஸ்ஃபுல். ப்ளூரல் வரும்போது ஆர் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிதான் என்ன பண்றாங்க, ஸோ சென்டென்ஸ் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டே கொடுக்கல, இதோட ஸ்டாப் பண்ண. லைக் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு இஸ் அண்ட் க்ரையிங் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஆஃப் வேர்போட மெயின் பிளஸ் ஹெல்பிங் வேர்போட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்க கண்டினியூ பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ பேபி இஸ் க்ரையிங்னா பேபி எங்க அழுதுங்கிறத சொல்லுங்க. பேபி இஸ் க்ரையிங் அட் த ஹாஸ்பிட்டல், க்ரையிங் அட் டெம்பிள், அந்த மாதிரி நீங்க அதையும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் யூ கேன் இண்டிகேட் த பிளேஸ் ஈவன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஈவன். இல்லை இண்டிகேட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சென்டென்சஸை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு வாக்கியம் கொடுக்கறோம்னா இப்படிதான் கொடுக்கணும். ஆனா வேர்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்ஷனை கண்டிப்பா கொடுக்கணும். ஆக்ஷன் இல்லாம சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாம சென்டென்ஸ் கொடுக்குறோம், ஃபைன். ஆக்ஷன் இல்லாம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், ஆக்ஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ V1 ஆக்ஷன் எது, V2 எது, V3 எது, V1 + ING எது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் வரும்போது ஒவ்வொரு பேஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டினியூஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அஃபர்மேட்டிவ். நான் கம்ப்ளீட்டாவே பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கும் போது யூ கேன் ஈவன் ஃப்ரேம் ஈஸிலி ஆஃப் அ நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நான் உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.